இதே மாதிரி செய்யுங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 டம்ளர், ஒரு 1/4 சொம்பு தண்ணி ஊற்றி வைக்கிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்க்கடலையெல்லாம் நல்லா வேகணும். அதுக்கு தான் இந்த வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். அதில் தண்ணி விட்டுருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த வேர்க்கடலையெல்லாம் வந்து நல்லா வேகணும். வறுத்து வைக்கக்கூடாது, வேகணும். அது வெந்தால் தான் வந்து புளியோதரையில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விடுங்க. அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அதை வந்து கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கிற இந்த மீன் டைம்ல நாம வந்து புளியை வந்து தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். அது நல்லா ஊறி இருக்கும். ஒரு 3/4 மணி நேரம் அதை வந்து தண்ணியில போட்டு வச்சிங்கன்னா அந்த புளி வந்து நல்லா ஊறிடும். அப்போ நம்ம ஈஸியாக கரைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த புளியை வந்து இந்த தண்ணியை அப்படியே அதில் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த புளி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வத்தணும் அதில். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளை நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கூடுதலாகவே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வரைக்கும் இதை வந்து அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணி எல்லாம் வற்றி அது வந்து இந்த புளியோதரைக்குள்ள இது வந்து நல்ல கொழு கொழுன்னு வரணும். இப்போ அந்த கொஞ்சம் வெல்லத்தையும் நம்ம அதில் வந்து போடுறோம். இதில் எதுக்கு வெல்லம் போடுறோம் அப்படின்னா, ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வெல்லம் கொஞ்சம் சேர்க்கறதுனால காரத்தையும் எடுத்துரும். அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் இப்போ நம்ம வந்து அதை நல்லா கொதிக்க வைக்கிறோம். தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்ல அந்த புளியோதரை பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொழு கொழுன்னு ஆகிடும். அப்போதான் வந்து சாத்தில் போட்டு பிசைஞ்சு இது பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த புளியோதரை பண்ணுறதுக்கு ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், சாதம் வந்து நல்ல உதிர் உதிராக இருக்கணும். உதிர் உதிராக சாத்தை தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்ல சாத்தை உதிர் உதிராக வடிச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சிருங்க. சூடாக இருக்கும் போதே இந்த புளியோதரை இதை போட்டு மிக்ஸை போட்டு அதில் வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா தயிர் சாதம் மாதிரி ஆகிடும் கடைசியில். அப்படி இல்லாமல் சாத்தை நல்ல தண்ணி கம்மியாக வச்சு உதிர் உதிராக சாத்தை வடித்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புளியோதரை மிக்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அந்த சாத்துக்கு மேலே அப்படியே விட்டு தேவையான அளவு விட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளவு உப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு அப்பளமும் தொட்டுக்கிறதுக்கு இருந்தது அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பெருமாள் கோயில் புளியோதரையோட டேஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு வரும்.